ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரி ப்ளவுஸ்க்கு பேக் எப்படி மார்க் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி கீழே கோடு கிழிச்சிக்கோங்க. ஸ்கேலை வச்சு ஃபுல்லாக ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ப்ளவுஸோட லென்த்தை எடுத்து மார்க் பண்ணணும். எனக்கு 15 இருந்தது, நான் 15 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி நீங்கள் 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த அளவு நம்ம கிடச்சிரும். இந்த அளவு 2.5 இருந்தது, அதை நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 3ஆக வச்சுப்போம். இந்த சைடு இப்படி தான் அளவு எடுக்கணும். 2.25 இருந்தது, இப்போ அந்த 2.25 இங்கே வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு இந்த சைடு நம்ம 1/2 இன்ச் சேர்த்து 3ஆக மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த சைடும் மார்க் பண்ணிக்கணும். 2.25 கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் 2.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. என்ன மார்க் பண்ணமோ அதே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சைடு 3. இப்போ வந்துட்டு நம்ம 15 லென்த் எடுத்தோம்னா அதே மாதிரி இதில் இருக்கான்னு பார்த்துப்போம். ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். நீங்களுமே இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு அளவு எடுத்து இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். அப்புறம் கோணல் மணலமாக கோடு போயிடும், அதனால தான். இப்போ இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட நம்ம கீழ்ப்பகுதி, நம்ம முதுகு பகுதி எவ்வளோ லென்த்து நம்ம எடுக்கணுமோ அதை இப்போ அளவு எடுத்து மார்க் பண்ணிப்போம். எனக்கு 6.5 இருந்தது, நான் 6 இருந்தது, 1/2 இன்ச் சேர்த்து 6.5 வச்சுக்கிடுறேன். இப்போ அதே மாதிரி நம்ம மேலே 2.25 3 மார்க் பண்ணோம்ல, அதே மாதிரி கீழேயும் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிப்போம். 6.5 அதே மாதிரி இந்த சைடும் இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க. இப்போ அதை நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் முதுகு பகுதி. இப்போ ஹார்மோல் பார்த்துப்போம். ஹார்மோல் எனக்கு 6 இருந்தது, நான் 6 மார்க் பண்ணிட்டேன். 2 சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3 இருக்கான்னு அதுக்கும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு கோடு கிழிச்சிக்கோங்க ஸ்கேலை வச்சு. இப்போ அது என்ன அளவு இருக்குதோ அதே அளவு அந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோடுக்கு கரெக்டாக இருக்கும், கோணலாக போகாது. அதே மாதிரி இந்த சைடுமே நீங்கள் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்து அதே அளவு தான் இருக்கும். அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க, நேராக வச்சு. இப்போ வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் ஹார்மோல் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணணும். எனக்கு 19 வந்துச்சு. நீங்கள் அந்த டேப்பை வந்துட்டு 2ஆக வச்சிங்கன்னா அது நமக்கு கரெக்டாக அந்த அளவு வரும். 9.25 எனக்கு வந்துச்சு. அந்த 9.25 நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே 9.25 மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அது 2 இன்ச்சு எதுக்குன்னா, நம்ம சைடில் அடிப்போம்ல, அப்போ வந்துட்டு அந்த இன்ச்சு நமக்கு தேவை. நம்ம துணி விட்டால் தான் நம்மளால் சைடில் அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இடுப்பு சைடு தான், இடுப்பின் சுற்றளவு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 3/4 இன்ச்சு இந்த மாதிரி பக்கத்தில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாருங்கள், மார்க் பண்ணுற பாருங்கள். அதே மாதிரி 3/4 இன்ச்சு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடுப்பின் சுற்றளவு எனக்கு 9 இருந்தது, நான் 9 மார்க் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி 2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க சைடில் 2 பக்கமும். 2 பக்கமும் 9 மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு விடணும், அப்புறம் 2 விடணும், 2 இன்ச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஹார்மோலில் ரவுண்டு தான், வளைவு தான் வரைய போகிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் இந்த மாதிரி டேப்பை மடிச்சிங்கன்னா அந்த வளைவு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி 1.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் இதோட ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து வளைவு போட முடியும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள், சும்மா போட்டுறாதீங்க. இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க 2 பக்கமும்.
இப்போ அதே மாதிரி இந்த சைடும் வளைய போட்டுக்கோங்க. இதுதான் கழுத்து பகுதி. இந்த மாதிரி வளைய போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு விட்டோம்ல, அது வந்துட்டு இப்போ நடுப்பாட்டிலேருந்து 3 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு பின்னாடி அதே மாதிரி இங்கேருந்து 3 இன்ச்சு பிடிச்சி அதில் 3/4 இன்ச் அளவுக்கு நடுவில் மார்க் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பிடிக்கிறதுக்கு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.